بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. فقد قال الله تعالى عز وجل: أعوذ بالله من الشيطان الرجيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. எல்லா புகழும் புகழ்ச்சியும் அகில உலகங்களையும் படைத்தாளுகிற அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். அவனுடைய அன்பும் கருணையும் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அவருடைய குடும்பத்தார்கள், கிளையார்கள், உற்ற தோழர்கள், கியாம நாள் வரைக்கும் அவர்கள் காட்டிய வழிப்படி வாழ்ந்து மரணிக்கின்ற அனைவர்கள் மீதிலும் உண்டாகட்டுமாக. பேரன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, வாலிப தோழர்களே, இந்த உலகத்திலே அல்லாஹுடைய தூதருடைய கட்டளைகளுக்கு, வார்த்தைகளுக்கு நாம் கட்டுப்பட்டு நடக்கும் போதுதான் அது எங்களுக்கு இந்த உலகத்திலும் மறுமையிலும் ஈடேற்றத்தையும் கண்ணியத்தையும் பெற்றுத்தரும் என்பதை நாம் நம்முடைய உள்ளத்திலே ஆழமாக பதிவு செய்து கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா இந்த உலகத்திலே மனிதர்களை நேர்வழிப்படுத்தவும் அவர்கள் கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் என்பதற்காகவும் அல்லாஹு தஆலா நபிமார்களை சமுதாயத்தை வழிநடத்துகின்றவர்களாக அனுப்பி வைத்திருக்கிறார். அந்த தூதர்களுக்கு, அவர்களுடைய வார்த்தைகளுக்கு நாம் இந்த உலகத்திலே கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் என்ற கட்டளைகளையும் அல்லாஹ் பிறப்பித்திருக்கிறான். திருமறை குர்ஆன் நெடுகளையும் நாங்க பார்க்கலாம். அல்லாஹு தஆலா நீங்கள் அல்லாஹுக்கும் அவனுடைய தூதருக்கும் கட்டுப்படுங்கள் என்பதை பல நூற்றுக்கணக்கான வசனங்களிலே அல்லாஹ் இந்த சமூகத்திற்கு கட்டளையிடுவதை நாம் காண முடியும். அல்லாஹ்வுடைய திருமறையில் சொல்லும் பொழுதே, குல் நபியே நீங்கள் சொல்லுங்கள், அதீஉல்லாஹ வர் ரசூல், நீங்கள் அல்லாஹுக்கு கட்டுப்பட்டு நடங்கள், அவனுடைய தூதருக்கும் நீங்கள் கட்டுப்பட்டு நடங்கள். ஃபஇன் தவல்லவ், நீங்கள் புறக்கணித்து நடந்தீர்கள் என்றால், ஃபஇன்னல்லாஹ லா யுஹிப்புல் காஃபிரீன், காஃபிர்களை, இறை மறுப்பாளர்களை அல்லாஹ் நேசிப்பதில்லை என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இந்த வசனத்தை நல்லா ஊண்டி கவனிச்சு பாருங்க. அல்லாஹுடைய தூதருக்கு கட்டுப்படுங்க என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு, ஃபஇன் தவல்லவ், நீங்கள் புறக்கணித்தால், அந்த கட்டுப்படுதல் என்ற ஒரு விஷயத்தை நீங்கள் புறக்கணித்தீர்கள் என்று சொன்னால் அது குஃப்ரியத் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். காஃபிர்களுடைய தன்மைதான் அல்லாஹுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பளிக்காமல் கட்டுப்படாமல் நடப்பது. அல்லாஹுடைய தூதருடைய சொற்களுக்கு மதிப்பளிக்காமல் கட்டுப்படாமல் நடப்பது காஃபிர்களுடைய தன்மை என்பதை அல்லாஹ் சொல்லி, இப்படிப்பட்ட காஃபிர்களை அல்லாஹ் நேசிப்பதில்லை என்று அல்லாஹ் சொல்லுகிறான். கட்டுப்பாடு தேவையில்லைன்னு யாரும் நினைக்கிறானோ அவன் குஃப்ரியத்துக்கு போயிடுவான். அல்லாஹ் ரசூல் சொன்னாங்களா, ஆமன்னா சல்லம்னா, கேட்டோம் கட்டுப்பட்டோம் என்பவர்கள் தான் மூமீன்கள். இந்த செய்தியை அல்லாஹ் 3வது அத்தியாயம் 32வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி தருகிறான். அதே மாதிரி அல்லாஹ் இன்னொரு இடத்துல சொல்லுகிறான். 3வது அத்தியாயம் 132வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லும் பொழுது, அதீஉல்லாஹ வர் ரசூல லஅல்லக்கும் துர்ஹமூன், நீங்கள் அல்லாஹுக்கும் இந்த தூதருக்கும் கட்டுப்பட்டு நடங்கள், நீங்கள் அருள் செய்யப்படுவதற்காக என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அல்லாஹ்வுடைய அருள் கிடைக்க வேண்டும் என்றால் கட்டுப்பட்டு நடக்கணும்.
அல்லாஹ்வோட ரஹ்மத் எங்களுக்கு வேணும் அப்படின்னா எப்படி கிடைச்சும்? அல்லாஹ் வானத்தை பொழந்து அப்படி கொட்டி விட்டுருவானா? அப்படி தர மாட்டான்லா. அல்லாஹ்வுடைய ரஹமத்தை நீங்கள் பெற வேண்டும் என்றால் அதை பெறுவதற்குரிய வழி இந்த அல்லாஹ்வுடைய சொல்லை நீங்கள் மதித்து நடப்பதும், அந்த சொற்களை இந்த உலகத்திலே சொல்லி வழிநடத்த வந்த தூதருக்கு அவருடைய சொற்களை மதித்து கட்டுப்பட்டு நடப்பதும் தான் அல்லாஹ்வுடைய அருளுக்கு நீங்கள் ஆளாகுவதற்கான அடிப்படை என்பதை அல்லாஹ் சொல்லித் தருகிறான். கட்டுப்பட மறுக்கிறவங்களுக்கு ரஹமத்து கிடைச்சாது என்பதையும் இந்த வசனம் சொல்லுகிறது. அதே போல அல்லாஹ் இன்னொரு இடத்துல சொல்லுகிறான், 4வது அத்தியாயம் 13வது வசனத்துல, தில்க ஹுதூதுல்லாஹ். அல்லாஹ் இந்த வராசத்துடைய செய்திகளை எல்லாம் சொல்லிட்டு வந்து, ஒருவர் மௌத்தாயிட்டாருன்னா அவருடைய வாரிசுகளாக இருக்கிறவங்களுக்கு எப்படி என்னென்ன பங்குகளை நீங்கள் பிரித்து கொள்ள வேண்டும் என்ற சட்டங்களை எல்லாம் அல்லாஹ் பேசிட்டு வந்து சொல்லுகிறான், தில்க ஹுதூதுல்லாஹ். இவைகளெல்லாம் அல்லாஹ்வுடைய வரம்புகள். வமை யுத்தில்லாஹ வரசூலஹு. இந்த வரம்புகளை யார் எடுத்து கட்டுப்பட்டு நடக்கிறார்களோ, அப்படின்னா அல்லாஹ் ரசூலுக்கு யார் கட்டுப்பட்டு நடக்கிறார்களோ, யுதுஹில்ஹு ஜன்னாத்தின் தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹார். ஆறுகள் கீழே ஓடிக்கொண்டிருக்கின்ற சுவனபதிகளிலே அவர்கள் நுழைவிக்கப்படுவார்கள். ஹாலிதீன ஃபீஹா. அதிலே நிரந்தரமாக அவர்கள் இருப்பார்கள். வதாலிக்கல் ஃபௌசுல் அதீம். அதுதான் மகத்தான வெற்றி என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அல்லாஹ் ரசூல் சொன்னதா அதுக்கு நாங்கள் கட்டுப்படுறோம் என்று யார் அதை ஒத்துக்கொள்ளுகிறார்களோ, ஏற்று நடக்கிறார்களோ, அவர்களுக்கு மகத்தான வெற்றி இருக்கிறது, அவர்களுக்கு சுவனபதிகள் இருக்கிறது என்ற செய்தியை அல்லாஹ் சொல்லிட்டு, இதுக்கு மாற்றம் செஞ்சீங்கன்னு வைங்க, இதெல்லாம் என்னையால நீ ஒன்று கொண்டு கிடக்க ஒன்று சொல்லிக்கிட்டு அப்படின்ட்டு இவன் பாட்டுக்கு போனான்னு வைங்களேன், அத அல்லாஹ் அடுத்த வசனத்துல சொல்லுகிறான், யார் அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்பட மறுத்து வமை யாசில்லாஹ வரசூலஹு வயதஅத்த ஹுதூதஹு, அல்லாஹ் ரசூலுக்கு மாறு செய்துவிட்டு அல்லாஹ்வுடைய வரம்புகளை யார் மீறி நடக்கிறார்களோ, யுதுஹில்ஹு நாரா, அவர்களை அல்லாஹ் நரகத்திலே நுழைவிக்க செய்வான். ஹாலிதீன ஃபீஹா, அதிலே நிரந்தரமாக அவர்கள் இருப்பார்கள். வலஹும் அதாபும் முஹீன், இழிவு தருகிற வேதனை அவர்களுக்கு இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லுகிறான். மறுத்துட்டு வாழ்ந்தா உனக்கு கேவலமும் இழிவும் தான் இருக்குது, கண்ணியம் இல்லை. கண்ணியம் பெற வேண்டும் என்றால், வெற்றி பெற வேண்டும் என்றால் கட்டுப்பட்டு நட என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அப்படி மாறு செய்து இந்த உலகத்தில் வாழ்ந்தீர்கள் என்றால் நீங்கள் கண்ணியத்தை இழந்து இழிவுபடுத்தப்பட்டு நரகத்திலே நிரந்தரமாக இருக்கக்கூடிய ஒரு நிலைமை உண்டாகும். அவர்கள் நரகவாதிகள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அதே மாதிரி சகோதரர்களே, இப்படி நிறைய வசனங்கள் அல்லாஹ் சொல்லிக் கொண்டு வருகிற பொழுது, அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய தூதருக்கும் நீங்கள் கட்டுப்பட்டு நடங்கள். எச்சரிக்கையோடு நடந்து கொள்ளுங்கள். நீங்கள் புறக்கணித்தீர்கள் என்று சொன்னால் தெரிந்து கொள்ளுங்கள், அன்னமா அலா ரசூலினல் பலாகுல் முபீன், எங்கட தூதர்களோட வேலை தெளிவா சொல்றது மட்டும்தான். சொல்லுவாங்க, அட இதை கேளுடாம்பாங்க, கேட்டு நடக்க முடிஞ்சா நடந்துக்க, இதை எடுத்து நட, இதான் உனக்கு மறுமை வெற்றியை தரும் என்று சொல்லுவாங்க. அதுக்கு கட்டுப்பட முடிஞ்சா கட்டுப்பட்டு நடந்துக்க. புறக்கணித்தீர்கள் என்றால் தெரிந்து கொள்ளுங்கள், எங்க நபிமார்களுக்குரிய வேலை உன்னை கட்டுப்படுத்துறது இல்லை. நபிமார்களுக்கு பிடிச்சி இழுத்துக்கிட்டு வந்து கட்டுப்படுத்தேனுமா? சொல்லி தருவாங்கப்பா, சொல்லி தந்தா கேட்டுக்க. சொல்லி தருவதை கேட்டு நடந்தால், அல்லாஹ் ரசூலுக்கு நீங்கள் கட்டுப்பட்டு நடந்தால் வெற்றி பெறலாம். இல்லையா தெளிவா சொல்லிட்டு போங்க நபியே, அதான் உங்க வேலை அப்படின்னு அல்லாஹ் சொல்லுகிறான். இந்த செய்தி 5வது அத்தியாயம் 92வது வசனத்திலே நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி அல்லாஹு தஆலா இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, மூமீன்களே, அத்தீஉல்லாஹ வ ரசூலஹு, அல்லாஹுக்கும் இந்த தூதருக்கும் நீங்கள் கட்டுப்பட்டு நடங்கள். வலா தவல்லவ் அன்ஹு, இந்த தூதருக்கு மாறு செய்யாதீங்க, அவரை புறக்கணித்து நடக்காதீர்கள். வ அன்தும் தஸ்மஊன், அவர் சொல்லுவதை கேட்டுக்கொண்டே புறக்கணித்து நடக்காதீங்க. இப்ப ரசூலுல்லாஹ் இல்ல,
ரசூலுல்லாஹ் சொன்ன செய்திகள் எடுத்து சொல்லப்படுகிறது. சமுதாயத்திலே எடுத்து சொல்லும் பொழுது இது அல்லாஹ் சொன்னதுடா என்று நாம எடுத்து சொன்னா அது அல்லாஹ் சொன்னதுதான். அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னது என்று ஒரு செய்தியை எடுத்து சொல்லும் போது அது அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்ற மாதிரி தான். ஏன்னா ரசூலுல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தி. இது அல்லாஹ் ரசூல் சொன்னது என்று சொல்லும் போதே நீங்கள் கேட்டுக்கொண்டே இதை புறக்கணித்தீர்கள் என்றால் புறக்கணித்து விடாதீர்கள், புறக்கணிச்சா வெற்றி பெற மாட்டீங்க என்று மூமீன்களை நோக்கி அல்லாஹ் சொல்லுகிறான். ஏன் மூமீன்களை கூப்பிட்டு அல்லாஹ் சொல்றான் தெரியுமா? நான் மூமீன், அல்லாஹ் ரசூலை ஏத்துக்கிட்ட வேண்டாமா. ஆனா அல்லாஹ் ரசூலை ஏத்துக்கிட்ட வாழ்க்கையை பாருங்க. அல்லாஹ் ரசூல் சொன்ன எல்லாத்தையும் இவன் கடைப்பிடிக்கிறவனா இருப்பானா? கடைப்பிடிக்க மாட்டான். ஆனா கேட்டா அவனோட பர்த் சர்டிபிகேட்ல முஸ்லீமா தான் இருக்கும் பேரு. உன பெத்து போட்டது யாருப்பா? அவங்களும் உம்மா வாப்பா முஸ்லீம் தான், பரம்பரையே முஸ்லீமா தான் இருப்பான். ஆனா கட்டுப்பாடு இருக்குமான்னு கேட்டா முஸ்லீம் என்ற அடையாளம் என்ற ஒன்று மட்டும்தான் இருக்குமே தவிர வாழ்க்கையில கட்டுப்பாடு இருக்காது. எதுக்கும் கட்டுப்பட்டு நடக்க மாட்டான். வணக்க வழிபாடுகள் கிடையாது, கொடுக்கல் வாங்கலில் நேர்மை கிடையாது, பேச்சுக்களில் பண்பாடு கிடையாது, அல்லாஹ் ரசூல் சொன்ன ஹலால் ஹராமை பேணி நடக்கிற தன்மை கிடையாது. எல்லா விஷயத்திலையுமே அல்லாஹ் ரசூலுக்கு எதிராகத்தான் இந்த உலகத்துல வாழ்வான். அப்ப நீ அல்லாஹ்வை ஏத்துக்கிட்டன்றதுல என்ன அர்த்தம் இருக்குது? அல்லாஹ் ரசூலை நம்பி ஏத்துக்கொண்டோம்ன்றதுல ஏதாவது அர்த்தம் மீனிங் இருக்குதா? ஒரு இளவும் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழுவாங்க. ஆனா அல்லாஹ் ரசூலை ஏத்துக்கிட்ட முஸ்லீம்களும் துனியாவில் அப்படித்தான் நிறைய பேரை நாங்க பார்க்கலாம். உலகத்துல முஸ்லீம்கள் என்று சொல்லிக்கிட்டே வாழுவான். ஆனா முஸ்லீம் என்ற அடையாளமே இந்த உலகத்துல இல்லாம வாழுவான். இஸ்லாம் என்ற ஒரு கோட்பாடு வாழ்க்கைக்குரிய வழிகாட்டல்களை சொல்லித் தருகின்ற ஒரு வாழ்வியல் நெறி சகோதரர்களே. அது சடங்கு அல்ல, சம்பிரதாயம் அல்ல, அதிலே ஆட்சி அப்பாவுடைய செய்திகள் இல்ல, மூட பழக்க வழக்கங்கள் இல்ல, எதுவுமே இல்லாத தூய்மை மிகுந்த ஒரு மனித வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை விஷயங்களுமே பிறந்தது முதல் இறக்கிற வரைக்கும் இந்த உலகத்திற்கு வழிகாட்டி சொல்லி சென்ற ஒரு மார்க்கம் தான் இஸ்லாமிய மார்க்கம். ஆனா அந்த நடைமுறை வாழ்க்கை அவன் வாழ்க்கையில இருக்குதான்னு கேட்டா எதுவுமே கிடையாது. ஆனா முஸ்லிம் உம்பான். இவங்களை பார்த்துத்தான் அல்லாஹ் சொல்லுகிறான், ஈமான் கொண்டவர்களே, மூமீன்களே, அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்பட்டு நடங்க, அதை புறக்கணிச்சு நடக்காதீங்கப்பா, கேட்டுக்கிட்டே புறக்கணிச்சு நடக்காதீங்க என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இப்படி ஏராளமான வசனங்களிலே அல்லாஹு தஆலா அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்படுங்க, அவனுக்கு கட்டுப்பட்டா தான் வெற்றி இருக்குது, மறுத்தீங்கன்னா நரகத்துக்கு போயிருவீங்க என்று இது காவியர்களுடைய பண்பென்றெல்லாம் அல்லாஹ் சொல்லிக் கொண்டு வருகிறான். இந்த ஒவ்வொரு வசனங்களுமே அல்லாஹ்வுடைய தூதர் காலத்திலே ஓதப்படும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதரோடு இருந்த மக்கள் இருக்கிறாங்க இல்லையா, அந்த மக்களோட வாழ்க்கையை நீங்க பார்க்கலாம் சகோதரர்களே. ஒவ்வொரு வசனங்களுக்கும் உயிரோட்டமான வாழ்க்கை அந்த சமுதாயம் வாழ்ந்தார்கள். அந்த வசனங்களுக்கு நடைமுறை வாழ்க்கையில் அர்த்தத்தை பார்க்கணும்னா அல்லாஹ்வுடைய ரசூலோடு இருந்த மக்களை நீங்க ஒரு பக்கம் திரும்பி பார்க்கணும் சகோதரர்களே. குர்ஆனிய வசனம் இறங்கினா அந்த குர்ஆனிய வசனங்களுக்குரிய வாழ்க்கைக்கு உதாரணமாக அவங்க வாழுவாங்க. அப்படி ஒவ்வொரு வசனங்களும் அவர்களை நெருப்படுத்தி இருக்கும், பக்குவப்படுத்தி இருக்கும். ஆனா அதே குர்ஆன் நம்முடைய சமூகத்திலே இருக்கும், ஓதப்படும். ஆனா செவன சங்கு மாதிரி தான் இருக்கும். கட்டுப்படுதலோ வாழ்க்கையில் அதை எடுத்து நடப்பதோ இது நம்ம பக்குவப்படுத்தணுமே என்ற ஒரு உணர்வையோ அந்த வசனங்கள் அந்த செய்திகள் ஏற்படுத்தாத அளவுக்கு நாம அந்த செய்திகளோடு தொடர்புள்ள மக்களாக இருக்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல சகோதரர்களே ஏராளமான செய்திகள், சம்பவங்கள் அல்லாஹ்வுடைய ரசூல் உஸ்ரோடு வாழும் போதே சஹாபாக்கள் மத்தியில் நடந்திருக்கிறது. அல்லாஹ்வுடைய ரசூலுடைய மௌத்துக்கு பிறகும் அல்லாஹ்வுடைய ரசூல் எந்த செய்தியை கொண்டு வந்து இந்த சமூகத்துக்கு கொடுத்தார்களோ அதை எடுத்து நடந்த, கட்டுப்பட்டு நடந்த நபித்தோழர்களுடைய வாழ்க்கையிலையும் நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கிறது. எடுத்துக்காட்டாக எப்படி அந்த மனிதர்களை இந்த வார்த்தைகளும் வசனங்களும் கட்டுப்படுத்தியதுங்கிறத பாருங்க. அல்லாஹ்வுடைய தூதருக்கு பிறகு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு தான் ஆட்சியாளர். அவருடைய மௌத்துக்கு பிறகு இரண்டாவது ஹலீஃபா இந்த உலகம் ஏத்துக்கிட்ட உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஹலீஃபா. இவர் ஆட்சி செய்தவர் எப்படின்னா இந்த உலகமே ஏற்றுக்கொள்ளும் நீதமான ஆட்சி செஞ்சவர். உமர் அவங்க யாருக்கும் அநியாயம் செய்யல என்று உலகமே ஒத்துக்கொண்ட ஒரு ஆட்சி தான் உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி.
அப்படிப்பட்ட நீதமான ஆட்சி செய்த உமர் ரலியல்லாஹு அவங்களோட காலத்துல உயைனத் இப்னு ஹிஸன் என்று சொல்லுகிற அவர் நபித்தோழர் தான், சஹாபி தான். அவர் வாராரு. அல் ஹுர் இப்னு கைஸ் அப்படிங்கிற அவர சகோதரனுடைய மகன், நானாவோ தம்பியோ, அவர சகோதரன் மகன் வீட்டுக்கு வாராரு. சொல்றாரு, ஹுர் இப்னு கைஸே, உனக்கு உமர் அவங்களோட மிச்சம் நெருக்கமான ஒரு தொடர்பு இருக்குது, நல்ல க்ளோஸா நீங்க இருக்கிறீங்க. ஏன்னா உமர் ரலியல்லாஹு அவங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க எப்படியான ஆட்களை தன்னோட வச்சுக்குவாங்கன்னு கேட்டா, நல்ல மார்க்க தெளிவுள்ள குர்ஆனிய அந்த குர்ஆனை பற்றிய ஞானம் உள்ள அல்லாஹ்வுடைய ரசூலுடைய செய்திகளை பற்றி அறிந்திருக்கின்ற மக்களை வயசு வித்தியாசம் இல்லாம சின்னவங்களோ பெரியவங்களோ அவர் பக்கத்துல வச்சுக்கிடுவார் உமர் ரலியல்லாஹு அவங்க. அப்படிப்பட்ட ஒரு நபித்தோழர் தான் ஹுர் இப்னு கைஸ் என்று சொல்லப்படுகிற நபித்தோழர். அவரும் பக்கத்துல இருக்கிறவரு. அவருக்கு உமர் ரலியல்லாஹு அவங்ககிட்ட நல்ல பெரும் மதிப்பு இருந்துச்சு. இப்ப இவரை பயன்படுத்தி என்ன செய்யறாருண்டா, உயைனத் இப்னு ஹிஸன் என்ற அந்த நபித்தோழர் நீங்க போய் உமர் கிட்ட கொஞ்சம் பேசுங்களேன், நான் கொஞ்சம் உமரோட பேசணும், எனக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தாங்க அப்படின்னு கேட்கிறாரு. கேட்கும் போது அப்ப இனி தண்ட பெரியப்பா தானே அல்லது சாச்சா தானே என்று ஹுர் இப்னு கைஸ் என்ன பண்றாருன்னா, ஓகே நான் உங்களுக்காக பேசி டைம் எடுத்து தாரேன் அப்படின்னு உமர் அவங்களோட பேசி ஒரு நேரத்தை எடுத்து கொடுத்துடுறாரு. எடுத்து கொடுத்தா இந்த மனுஷன் வாராரு. உமர் ரலியல்லாஹு அவர்களோடு பேசுவதற்கு சந்தர்ப்பம் கேட்டவர் சொல்றாரு, யபனல் ஹத்தாப், ஹத்தாபுடைய மகனே உமரே, ஃபவல்லாஹி மா துகதீனல் ஜஸல், நீ எங்களுக்கு சரியா கொடுக்கறதில்ல, எங்களை எல்லாம் நீ புறக்கணிச்சு விட்ட மாதிரி எங்களுக்கு நீ தர்றதெல்லாம் போதாதப்பா அப்படிங்கிறாரு. இந்த வார்த்தைகளை கவனிச்சு பாருங்க. வல்லாஹி அல்லாஹ் மீது சத்தியமாக மா துகதீனல் ஜஸல், எங்களுக்கு நீ அதிகமாக தருவது இல்லை. அதே நேரத்துல வலா தஹ்கும் பைனனா பில் அத்ல், எங்களுக்கு மத்தியிலே நீதியாக நீதமாக நீ தீர்ப்பளிக்கிறதும் கிடையாது அப்படிங்கிறாரு. எப்படிப்பட்ட ஒரு சபை! அந்த சபையிலே குர்ஆனை பற்றிய ஞானம் உள்ளவர்கள் இருக்கிறார்கள். இஸ்லாத்தை பற்றி நபிகள் நாயகத்துடைய செய்திகளை கற்றறிந்த மிகப்பெரிய மூத்த நபித்தோழர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். சாதாரணமா அல்லாஹ் அதாவது அந்த மார்க்க விஷயங்களிலே தீர்ப்பெடுப்பதாக இருந்தால் அந்த சபையை கூட்டித்தான் உமர் அவர்கள் தீர்ப்பே எடுப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு சபையில ஒரு கேபினட் வச்சுக்கோங்களேன், அமைச்சரவையை கூட்டி வச்சிருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். அந்த சபையில இப்படி ஒரு குற்றச்சாட்டை உயைனத் இப்னு ஹிஸன் சொன்னா உமர் ரலியல்லாஹு அவங்களுக்கு எப்படி இருக்கும்? இன்னைக்கு நம்ம பாராளுமன்றத்துல நடக்கிற மாதிரி தான். மூலத்துக்கு முன்னால பச்சை போட்டு கிழிக்கிற தெரியுமா, அவன் அப்படி இப்படி இதை செய்யலாம் பேசுற மாதிரி இந்த உயைனத் இப்னு ஹிஸன் அவங்க உமர் ரலியல்லாஹு அவங்களை ஜனாதிபதியை வச்சுக்கிட்டே இந்த குற்றச்சாட்டை பேசுறாரு. பேசும்போது உயைனத் இப்னு ஹிஸன் அவங்க இந்த பேசின பேச்சை தாங்க இயலாம, அடி நான் எப்படிப்பட்ட ஒரு ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறேன், என்னுடைய ஆட்சியில் நீதம் இல்லையா, என்னுடைய ஆட்சியில நான் உனக்கு கொடுக்கலையா அப்படின்னு கோபம் ஆத்திரம் அடைந்து உமர் ரலியல்லாஹு அவங்க என்ன செய்யறாங்கன்னா, அவரோட பக்கத்துல இருந்த ஒரு கைத்தடியை எடுத்துக்கிட்டு எழும்புறாரு. உயைனத் இப்னு ஹிஸன் அடிக்கிறதுக்கு எழும்புறாரு. எழும்பும் போது ஹுர் இப்னு கைஸ் ரலியல்லாஹு அவங்க என்ன செய்யறாங்கன்னா, அமீருல் முஃமினீனே, யா அமீருல் முஃமினீன், அமீருல் முஃமினீனே, இன்னல்லாஹ தஆலா கால லிநபியிஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ் தஆலா தன்னுடைய நபிக்கு ஒரு வசனத்தை இறக்கினானே, ஹுதில் அஃப்வ வஅமுல் பில் உர்ஃபி வாரில் அனில் ஜாஹிலீன், நீங்க மன்னிச்சிருங்க, மன்னிப்பை எடுத்துக்கொள்ளுங்கள், நல்லதை ஏவுங்கள், ஜாஹில்களை அறியாமையில் பேசுகிறவர்களை நீங்கள் புறக்கணித்து விடுங்கள் என்று அல்லாஹ் தன்னுடைய நபிக்கு ஒரு செய்தியை சொன்னானே, அந்த வசனத்தை நீங்கள் அறியவில்லையா? இந்த வசனத்தை அல்லாஹ் தன் நபிக்கு சொன்னது உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு மினல் ஜாஹிலீன், இந்த உயைனத் இப்னு ஹிஸன் உங்க விஷயத்துல அறிவில்லாம பேசுறாரு, நீங்க கொடுக்கறத கரெக்டா தான் கொடுக்கறீங்க, ஆனா அவருக்கு தெரியல, நீங்க நீதம் செலுத்தும் போது நீதமாகத்தான் தீர்ப்பு வழங்குகிறீர்கள், ஆனா இது எங்க சாட்சாக்கு தெரியல, மினல் ஜாஹிலீன், அறியாம பேசுறாரு
அவரை புறக்கணிச்சு விட்டுருங்க. அப்படி நீங்க அவரோட சண்டைக்கு மல்லு கட்ட போனீங்கன்னா அந்த ஆள் தான் அறியாம பேசுறாருன்னா நீங்களும் அறியாம சண்டை பிடிக்க போவீங்க. அவனுக்கு நீங்களும் அவனும் அந்த ஆளும் ஒன்னா அப்படின்னு இந்த வசனத்தை எடுத்து ஓதி காட்டின உடனே அந்த வசனம் உமர் ரலியல்லாஹு அவர்களுடைய காதில் விழுந்ததுதான் சகோதரர்களே. அந்த இடத்திலேயே அந்த உமர் ரலியல்லாஹு அவங்க இன்னொரு அடி எடுத்து நகர முடியாத அளவுக்கு நின்றுட்டாங்க. வக்கான வக்காஃபன் இந்த கிதாபில்லாஹ், குர்ஆனிய வசனம் ஓதப்பட்ட அதே இடத்தில் உமர் ரலியல்லாஹு அவர்கள் கட்டுப்பட்டு கிடந்தார்கள் என்று சொல்லுகிறார்கள். இந்த செய்தி புகாரியில நீங்க பார்க்கலாம். புகாரியில 4642வது செய்தியில நீங்க பார்க்கலாம். இந்த செய்தியை நல்லா கவனிச்சு பாருங்க. அவர் அறியாமையில ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு. அந்த குற்றச்சாட்டு பாரதூரமான ஒரு குற்றச்சாட்டு. இவர் ஜனாதிபதி, ஆனா இவருக்கு தண்டிக்கிற எல்லா உரிமைகளும் இருக்குது. ஒரு அவதூற சொன்னதுக்காக வேண்டி தீர விசாரிச்சு போட்டு தானடா நீ பேசியிருக்கணும். இந்த மாதிரி எடுத்தம் கௌத்தம் ஒரு குற்றச்சாட்டு ஒரு பெரிய சபையில வெப்பியா, என்னத்தை ஆதாரம் வச்சுக்கிட்டு பேசினேன்னு கேட்டு இருந்தா நியாயமா இல்லையா? நான் கொடுக்கலங்கிறது நீ ஆதாரம் காட்டுறான்னு கேட்டிருக்கலாமா இயலாதா? ஆனா உமர் ரலியல்லாஹு அவர்களுடைய அந்த நீதத்தின் மீது வைத்த குற்றச்சாட்டு மிக பாரதூரமான குற்றச்சாட்டாக இருந்தும் முட்டாள்தனமா பேசியிருக்காரு. அவன் அறிவில்லாம பேசுறான்றதுக்காக நம்ம அந்த ரேஞ்சுக்கு இறங்கி போயிடுமா என்று இந்த வசனம் ஓதப்பட்ட பிறகு அந்த ஆளை நீங்க புறக்கணிச்சு மன்னிச்சு விட்டுருங்க என்று அல்லாஹ்வுடைய வசனம் சொல்லப்பட்ட பிறகு அதை தாண்டி அவரால் போகல. பார்த்தீங்களா, போக முடியலையே. அதே மாதிரி எங்கட வாழ்க்கையில ஒரு சம்பவம் நடந்தா இந்த மாதிரி முட்டாள்தனமாக நடக்கிறவர்கள் நம்மளோட கைகலப்புக்கு வந்தா எங்கட நிலைமை எப்படி இருக்கும்? அறியாமையிலே சண்டை பிடிக்கிறவர்கள், அறியாமையிலே எதிர்க்கிறவர்கள், மார்க்க அடிப்படை அறிவற்று இந்த மாதிரியாக விமர்சனம் செய்கிறவர்கள் விஷயத்துல நாம எப்படி நடப்போம்? அவன் எந்த அளவு தர லோக்கலுக்கு இறங்குவானோ அந்த லோக்கல் தர லோக்கலுக்கு நாம இறங்கி அடிச்சிருவோம் அப்படின்னு நினைப்போம். அப்ப நாம தான் முட்டாளாகணும். அவன் தான் அடிமட்ட முட்டாளா இருப்பான்னு பார்த்தா நாமளும் அந்த ரேஞ்சுக்கு இறங்கிடுவோம்டா. நாங்க குர்ஆனுக்கு கட்டுப்பட்டவர்கள் அல்ல. குர்ஆனிய வசனங்கள் தான் எங்களை வழிநடத்த வேண்டும் சகோதரர்களே. அப்படி கட்டுப்பட்டு கிடக்கிற அளவுக்கு எவ்வளவு வீரமிக்க ஒரு மனிதர் உமர் ரலியல்லாஹு அவர்கள். அவருக்கு முன்னால பேசுறதுக்கே பயப்படுவாங்களே. ஆனா குர்ஆன் வசனம் என்றால் யார் சொன்னாலும் அப்படியே அந்த இடத்திலே நிற்பார் உமர் ரலியல்லாஹு அவர்கள் என்றால் அப்படி ஒரு பக்குவத்தை குர்ஆன் நமக்கு உருவாக்கியதா? நம்ம வாழ்க்கையில அப்படி ஒரு கட்டுப்பாடு நம்ம வாழ்க்கையில பார்க்க முடியுமா? இருக்குதா? சிந்திச்சு பாருங்க. உலகத்துல இன்னொரு சம்பவத்தை பாருங்க. உலகத்துல அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவி ஆயிஷா அவங்கள அல்லாஹ்வே பத்தினிடா என்று சொல்லி ஒரு பிரச்சனையில தீர்ப்பு கொடுத்தானா இல்லையா? ஆயிஷா அவங்க மேல அவதூறு குற்றச்சாட்டு சுமத்தப்பட்ட பொழுது அந்த அவதூறு குற்றச்சாட்டை சஹாபாக்களில் ஒரு சாரார் பரப்பிக்கிட்டு போனாங்க. ஆமா, ஆயிஷா சஃப்வான் பின் முஅத்தலோட விபச்சாரம் பண்ணிட்டாங்க, அவங்களோட ஏறி குதிரையில ஒட்டகத்துல வந்தாங்க, நாங்க பார்த்தோம். ஏறித்தான் வந்தாங்க, நீ பாத்தியா விபச்சாரம் பண்ணினத? ஏறி வந்தாங்கன்னா விபச்சாரம் அர்த்தமா? அப்ப இந்த மாதிரி குற்றச்சாட்டு வச்ச உடனே இது மதீனா முழுக்க இந்த குற்றச்சாட்டு பரவி ஆயிஷா விபச்சாரம் செஞ்சிட்டாங்களாம் என்ற குற்றச்சாட்டை எதிரிகள் முழுக்க பரப்பி அல்லாஹு தஆலா அதுக்கு பிறகு என்ன செய்யறாங்கன்னா சூரத்துன் நூர்ல அல்லாஹ் 10 வசனங்களை இறக்குறான். இறக்கி அந்த 10 வசனங்களை அல்லாஹு தஆலா இந்த ஆயிஷா பத்தினிப்பா, அவ குற்றச்சாட்டுக்கு நீ சொன்ன குற்றச்சாட்டுக்கு உரியவள் இல்ல, இந்த விபச்சாரத்துல ஈடுபட்ட பெண் அல்ல, இத சொன்னவனை எல்லாம் தண்டிச்சிருங்க அப்படின்னு அந்த சட்டங்களை எல்லாம் அல்லாஹ் இறக்கினானா இல்லையா? இறக்கின உடனே இந்த வசனங்கள் இறங்குற வரைக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட முடிவெடுக்க முடியாம இருந்துச்சு. நடந்துச்சா இல்லையான்றது தெரியல, அல்லாஹ்வுடைய ரசூல் தான், ஆனா முடிவெடுக்க முடியாம இருந்துச்சு. அப்படிப்பட்ட நேரத்துல இந்த வசனம் இறங்கினா இந்த அவதூற பரப்பினவங்களோட நிலைமை எப்படி இருக்கும்? அவங்களுக்கு என்ன பண்ணணும் இஸ்லாமிய சட்டப்படி? இதுல
உமர், அதாவது அல்லாஹ்வுடைய ரசூலுடைய மனைவி மீது அவதூறு சொன்னவங்க அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களுடைய சொந்தக்காரராக இருந்த மிஸ்தஹ் என்றவரும் வந்தாரு. மிஸ்தஹ் இப்னு உசாசா என்றவரும் ஆமா விபச்சாரம் பண்ணினாங்க அப்படின்னுட்டாரு. உனக்கு கொஞ்சமாச்சும் நன்றி கடன் இருந்திருக்கணுமா இல்லையா? நம்ம பொஸ் ஆச்சே, அவருக்கு எதிராக நாம பேசலுமான்னு சும்மா சாதாரண மனுஷன் யோசிப்பானா இல்லையா? தப்பே செஞ்சிருந்தாலும் நம்ம ஆட்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, இவரு பொஸ்ஸா இருந்தா எங்க முதலாளி அப்படியெல்லாம் இல்ல அப்படியுமா, தப்பே பண்ணி இருந்தாலும். ஆனா இவர் என்ன செஞ்சாருன்னு கேட்டா, அவர் கொடுத்த ஆடைகளை உடுத்துக்கொண்டு அவருடைய அந்த செலவீனங்களிலே வாழ்ந்து கொண்டு ஆயிஷா விபச்சாரம் பண்ணினாங்கதான் அப்படின்னு இவரும் அந்த குற்றச்சாட்டை பரப்பினாரு. இந்த வசனம் இறங்கிச்சு சகோதரர்களே. இறங்கின உடனே அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களுக்கு இருந்த அந்த ஆத்திரம், தண்ட மகள் மேல இப்படி ஒரு குற்றச்சாட்டை சொன்னா எந்த மனுஷன் பொறுப்பான்? நானும் நீங்களும் பொறுப்பமா? அது பொய் தான் கன்ஃபார்மா தெரிஞ்சா நம்ம மனசு என்ன பாடுபடும்? அவனை பழி வாங்கி தீர்த்துருவோமா இல்லையா? அப்ப அபூபக்கர் ரலியல்லாஹு அவங்க என்ன செய்யறாங்கன்னா, மிஸ்தக துரத்திடுறாங்க. அல்லாஹ் மீது சத்தியமாக இதுக்கு பிறகு மிஸ்தகுக்கு ஒரு சல்லி காசு செலவழிக்க மாட்டேன், போயிரு, உனக்கு இனிமே நான் செலவு தர மாட்டேன் என்று துரத்தியே விட்டுட்டாரு. அல்லாஹு தஆலா ஒரு வசனத்தை இறக்குறான். அல்லாஹு தஆலா இந்த மாதிரி இவர் நடந்து கொண்டது குறித்து 24வது அத்தியாயம் 22வது வசனத்தில் ஒரு வசனத்தை இறக்குறான். வலா யஅதலி உலுல் ஃபத்லி மின்கும் வஸ்ஸஅதி, உங்களில் தாராள மனப்பான்மையுடைய இலகிய மனம் கொண்டவர்கள், பண வசதி படைத்தவர்கள் அல்லாஹ் மீது சத்தியம் செய்ய வேண்டாம். ஐயூது உலில் குர்பா வல் மசாகின், தங்களுடைய நெருங்கிய உறவினர்களுக்கும் ஏழைகளுக்கும் செலவழிக்க மாட்டோம், கொடுக்க மாட்டோம் என்று சத்தியம் செய்ய வேண்டாம். ஏனென்றால் வல் யாஃபு வல் யஸ்ஃபஹு, அவர்களை மன்னித்து தாராள மனப்பான்மையோடு விட்டுவிடுங்கள். அலா துஹிப்பூன அய்யஃபிரல்லாஹு லக்கும், அல்லாஹ் உங்களை மன்னிப்பதை நீங்கள் விரும்பவில்லையா? வல்லாஹு கஃபூருர் ரஹீம், அல்லாஹ் மன்னிக்கிறவன் இரக்கம் உள்ளவனாக இருக்கிறானே என்று ஒரு வசனத்தை அல்லாஹ் இறக்குகிறான். சகோதரர்களே, இந்த வசனம் இறக்கப்பட்டதுக்கு பிறகு அப்ப அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களுக்கு விளங்குது, நம்மளை நோக்கித்தான் அல்லாஹ் இத பேசுறான். வசதி படைத்தவர்கள், இலகிய மனம் படைத்தவர்கள் அல்லாஹ் மேல இந்த மாதிரி சத்தியம் செய்யாதீங்க, மன்னிச்சு விடுங்க. நீங்க மன்னிச்சு விட்டா அல்லாஹ் உங்களையே மன்னிப்பானே, அதை நீங்க விரும்பலையா என்று அல்லாஹ் கேட்கிற வசனம் என்னைய நோக்கித்தானே அல்லாஹ் இத பேசுகிறான் என்று அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவங்க புரிந்து கொண்டு சகோதரர்களே, பிறகு என்ன செஞ்சாங்கன்னு கேட்டா, ஆமா அல்லாஹ் மீது சத்தியமாக நான் அல்லாஹ்வுடைய மன்னிப்பை தான் விரும்புகிறேன், அல்லாஹ் என்னை மன்னிக்க வேண்டும் என்பதைத்தான் நான் விரும்புகிறேன் என்று சொல்லி தன் மகள் மீது சொன்ன அவதூறையும் பொறுத்து கொண்டு, அல்லாஹ்வுடைய தூதருடைய மனைவியாக இருந்த போது அவருடைய மனைவி மீது சொன்ன அவதூறையும் பொறுத்து கொண்டு மிஸ்தக திரும்ப கூப்பிட்டு சாப்பாடு கொடுத்த அந்த மனுஷன் நிலைமையை யோசிச்சு பாருங்க. அவருடைய மனநிலைமையில எங்களை வச்சு யோசிச்சு பாருங்க. எங்கட மனைவி மீது, எங்கள் மகள் மீது ஒரு அவதூறு சொல்லப்பட்டா, இப்படி ஒரு விபச்சார குற்றச்சாட்டுன்றதுதான் மனுஷனை கேவலத்தையும் கேவலமா பாக்குற ஒரு குற்றச்சாட்டு. என்னையா உன் பொஞ்சாதி விபச்சாரம் பண்ணிட்டாலாமே எப்படி இருக்கும்? என்னப்பா உன் மகள் போயிட்டாலாமே அப்படின்னா என்ன மனசு என்ன பாடுபடும்? இந்த மாதிரி சொன்ன ஒரு மனுஷனை திரும்ப கூப்பிட்டு சாப்பாடு போடுறேன்னா, திரும்ப கூப்பிட்டு அந்த ஆளை மன்னிச்சு வச்சுக்கொண்டு செலவழிக்கிறதுன்னா அந்த மனசுல எவ்வளவு ஒரு பெரிய தாராள குணம் உருவாகணும் சகோதரர்களே. மன்னிக்கிறதுங்கிறது சாதாரணமா வந்துடாது. ஆனா எப்படி வந்துச்சு இந்த குணம்? வந்த குற்றச்சாட்டு பாரதூரமானதுதான். இவ்வளவு பெரிய அவதூறை சொன்னவர் தான், தண்டனைக்குரிய குற்றத்திற்குரியவர் தான். ஆனா நாம் மன்னிச்சிட்டா அல்லாஹ் என்னைய மன்னிப்பான் பாத்தீங்களா மறுமையில? அதான் வேணுமென்றார் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள். அல்லாஹ்வுடைய மன்னிப்பிற்கு முன்னால் இந்த உலகத்திலே நான் அவரை மன்னிப்பதென்றும் பெரிதல்ல என்று நினைத்தார்கள் சகோதரர்களே. எனக்கு அநியாயம் செய்தவன், எனக்கு ஏசியவன், என்னுடைய பொருளாதாரத்திலே உரிமையிலே கை வைத்தவனாக இருந்தாலும், என் மானம் மரியாதைகளை தீரி கிழித்தவனாக இருந்தாலும் அல்லாஹ் என்னை மறுமையில் மன்னிப்பானே என்ற ஒரே ஒரு எண்ணம் மட்டும்தான்
இந்த உலகத்திலே அடுத்தவர்களுடைய விஷயத்திலே மன்னிப்பதை எங்களுடைய மனம் ஏற்றுக்கொள்ள வைக்கும் சகோதரர்களே. எங்களுடைய உள்ளம் அதுக்கு தயாராகணும்னா குர்ஆனிய வசனங்கள் எங்களுடைய உள்ளங்களிலே வாழ வேண்டும். அந்த வசனங்கள் இந்த உலகத்திலே எங்களுக்கு உயிரோட்டமான ஈமானிய சிந்தனைகளை உள்ளே விதைக்க வேண்டும் சகோதரர்களே. அப்படியான வாழ்க்கை வாழுகிறவர்கள் தான் அல்லாஹ்வுக்கு அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு கட்டுப்பட்டவர்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இப்படி கட்டுப்பட்டு வாழ்ந்தவர்களுடைய ஏராளமான சம்பவங்களை நீங்கள் பார்க்கலாம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல நீங்க தேடி பாருங்க, இப்படி எத்தனை சம்பவங்கள் நடந்திருக்கும் என்று தேடி பாருங்கள். மன்னிப்பு தான் சிறந்தது சகோதரர்களே என்று அல்லாஹ் சொல்லும் போதெல்லாம் நாங்க மன்னிக்க ரெடி தான் அப்படின்னு மன்னிச்சுட்டு கட்டுப்பட்டு போயிட்டே இருப்பாங்க. அது எவ்வளவு பெரிய பாரதூரமான குற்றச்செயல்களாக இருந்தாலும் சரி, இவ்வளவு பெரிய குற்றச்செயலை செஞ்சிட்டானே எனக்கு என்று மன உறுத்தலோடு உன்னை பழி வாங்கித்தாண்டா தீருவேன் என்று நினைச்சு கொண்டு பழி வாங்க துடித்த ஒரு சமுதாயம் அல்ல அவர்கள். அல்லாஹ்வுடைய மன்னிப்பு கிடைக்கும் என்றால் இந்த உலகத்தில் நாங்கள் எதையும் மன்னிக்க தயார் என்று இறைவனுக்காக இந்த உலகத்திலே இறைவனுடைய வார்த்தைகளை வாழ்க்கையாக மாற்றிக்கொண்டவர்கள் அவர்கள். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, கொடுக்கல் வாங்கல்ல ஏமாத்தாத என்று அல்லாஹ் சொல்லுகிறான். எத்தனை பேர்களுடைய வாழ்க்கை இதுக்கு கட்டுப்பட்ட வாழ்க்கை இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. கூட்டிக் கொண்டு வியாபாரம் செய்கிறவர்களை ஏமாத்தி பொண்ணு வச்சுட்டு போறானா இல்லையா? நம்பிக்கை மோசடி செய்யாதான் அல்லாஹ் சொல்லும் பொழுது நம்பிக்கைக்கு மோசடி செய்யறவன் இருக்கிறானா இல்லையா? வாக்குறுதி கொடுத்தா வாக்கு நிறைவேற்றுங்க என்று அல்லாஹ் சொல்லுகிறான். வாக்கு கொடுத்துட்டு வாக்கு மீறி நடக்கிறவர்கள் இந்த உலகத்துல இல்லையா? 5 நேரம் நீ தொழந்தா ஒன் டைம் நீ தொழரும் என்று அல்லாஹ் கடமையாக்கி தொழுகை மூமின்கள் மீது நேரம் குறிக்கப்பட்டது என்று அல்லாஹ் சொல்லுகிறானே, அதுக்கு கட்டுப்பட்டு வாழ்றோமா? எங்களுக்கு அல்லாஹ் கடமையாக்கி எங்களுக்கு இதையெல்லாம் எடுத்து நடக்க வேண்டும் என்று சொன்ன கட்டளைகள் எல்லாம் இந்த உலகத்திலே நடைமுறைப்படுத்தப்படுகிறதா? கொஞ்சம் மீட்டி பாருங்க சகோதரர்களே. எங்கட வாழ்க்கை எல்லாமே மொத்தமாக ஜீரோவா இருக்கிறத நாங்க பார்க்கலாம். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, கட்டுப்படுதல் என்பது சாதாரணமாக ஒரு வார்த்தை அல்ல, அது எங்களுடைய வாழ்க்கையாக அது இருக்க வேண்டும் சகோதரர்களே. கட்டுப்பாடு அல்லாஹ் ரசூலா மண்டியிட்டு கறந்திடணும். அப்படி இருப்பவர்கள் தான் உண்மையான மூமின்கள், இறை விசுவாசிகள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரசூல் சொன்னா அதை மீறி ஒன்று எங்களுக்கு தேவையில்ல, அல்லாஹ் ரசூலுக்கு மேல ஒன்று இல்ல. அவங்க வார்த்தைக்கு நாங்கள் கட்டப்பட்டு இந்த உலகத்தில் வாழும் பொழுது எங்களுக்கு மறுமை வாழ்க்கை சிறப்பாக அமையும் என்ற நம்பிக்கையும் எதிர்பார்ப்பும் இந்த உலகத்திலே கட்டுப்படுதலை அதிகரிக்க வேண்டும் சகோதரர்களே. எனவே எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் இந்த கட்டுப்பாடுகளை உருவாக்கி கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய கட்டளைகளை உதாசீனம் செய்தோ, அல்லாஹ்வுடைய ரசூலுடைய செய்திகளுக்கு மாறு செய்தோ, எங்களுடைய மனோ இச்சைகளுக்கு அடிமைப்பட்டு வாழுகிற ஒரு வாழ்க்கையோ நாங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து நம்முடைய மறுமை வாழ்க்கையை பாழாக்கிவிடக் கூடாது என்பதை கவனத்திலே வைத்துக் கொள்ள வேண்டும்.